ஆட்சிக்கு வந்தால் குடும்ப ஆட்சி நடக்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் குடும்பமாக மாறுவார்கள் எனவும் மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை வணக்கம் அரசியலர் பகுதியில் பார்ப்போம். இறங்கி பண்ணணுமான்னு கேட்டாங்க. இது களத்துல இறங்கல நானு. ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக நான் போட்டி போடுகிறேன். நான் வேட்பாளர், அவர்கள் வாக்காளர் என்ற இடைவெளியை ஏற்படுத்த நான் விரும்பவே இல்லை. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட், பிரதமரும் முதலமைச்சரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பு கொடுத்தது முதல்ல வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கேட்டாங்க, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கவர்னர் மாதிரி இருந்த இடத்துல நீங்க இறங்கி பண்ணணுமான்னு கேட்டாங்க. இது களத்துல இறங்கல நானு. அத மாதிரி இது நான் மக்கள் மனதில் ஒரு எந்த பொறுப்புல உட்கார்ந்திருந்தாலும் அதுதான் மிகப்பெரிய பொறுப்பா நான் நினைக்கிறேன். வாழ்க்கையே மக்களின் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அது மருத்துவரா இருக்கும் போது சரி, அரசியல்வாதியா இருந்தும் சரி. அதனால நான் மயிலையில சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போடுகிறேன் என்று சொல்வதை விட ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக நான் போட்டி போடுகிறேன். திமுக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உண்மையிலேயே குடும்ப ஆட்சியா இருக்கும். ஏன்னா மருமகன், மகன், பேரன், மகள் இப்படி எல்லாருமே ஒரு குடும்ப ஆட்சியாகவே நேற்று சபரீசன் நேரா வந்துட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது திமுக தேர்ந்தெடுக்கப்பட்டால் குடும்ப ஆட்சியாக இருக்கும். ஆனா தேசிய ஜனநாயக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் குடும்பமாக மாறுவார்கள். அதனால இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக டபுள் இன்ஜின் கவர்மெண்ட், பிரதமரும் முதலமைச்சரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். மாதிரி சட்டமன்றம், இப்படி ஒரு சட்டமன்றம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என் மயிலை மக்களோடு இணைந்து அதுல நான் வேட்பாளர், அவர்கள் வாக்காளர் என்ற இடைவெளியை ஏற்படுத்த நான் விரும்பவே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.